குட்டி பிளாக் பாம்ஃப்ரெட் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சிசரை வச்சு ரெக்கையெல்லாம் கட் பண்ணணும். சிசர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த பக்கம் கட் பண்ணுவோம். கத்தி வச்சு வாழை கட் பண்ணலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வவ்வால் ஒரு சாஃப்டான மீன் இங்கே பாருங்க. அப்புறமா இது வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது இதுக்குள்ளே விட்டு இப்படி திறந்துடணும். சிசரை வச்சு இப்படி ஒரு கட்டு. இந்த பக்கம் ஓலையை உரிச்சிடும் போல இருக்கு. இதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் இது பாருங்க, இதுக்குள்ள ஒரு கட். அப்புறமா இதை திறக்கணும். குட்டி வவ்வால் மீன் ஃபோனில் திறச்சிட போது பார்த்து. எப்படி ரத்தமாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை காட்டுங்க. க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ வந்து செதில் எடுக்கணும். கொஞ்சம் தூக்குங்க. அதுக்கு தான் நம்ம வெளியே உட்காந்துருக்கோம். இது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதை போடுறது மீனை மட்டும் காயவே விடக்கூடாது. நம்ம எப்போதுமே க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தண்ணியில் போட்டுடணும். க்ளீன் பண்ணி முடிச்ச அப்புறமும் தண்ணியில் போட்டுடணும். இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கத்தியை வச்சு தலையை ஒரு பகுதியாக வெட்டுவோம். அடுத்த பீஸ்